அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தேதி 24/9/2020. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் இந்தியாவில் வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்டில் சவுதி அரேபியாவில் தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் முக்கிய கவனத்திற்கு, அதாவது நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம இந்த தளத்தில் நம்ம சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு இ பாஸும் பிசிஆர் டெஸ்ட்டும் மேண்டிட்டரி. தமிழ்நாட்டுக்கு பிசிஆர் டெஸ்ட்டு 96 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கணும். அது அந்த ஸ்வாப் டெஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கணக்கிடப்படும். அதே நேரம் இ பாஸும் மேண்டிட்டரி. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரத்துக்கு இ பாஸ் மேண்டிட்டரி. டைரெக்டாக ஹோம் குவாரண்டைனுக்கு அனுப்பிவிட்ருவாங்க அப்படின்னு நம்ம பதிவு போட்டிருந்தோம். இதை இன்றைக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் இந்தியாவில் சர்க்குலராகவே போட்டிருக்காங்க. ஏனென்றால் கடந்த சில விமானங்களில் பயணம் செய்த வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்ஸில் செய்த பேசஞ்சர்ஸ் இ பாஸ் எதுவும் எடுத்துகிட்டு வராதனால அவங்களுக்கு போர்டிங் தடை செய்யப்பட்டது. ஸோ அந்த பிரச்சனையை இனிமேட்டு வரக்கூடிய ஃப்ளைட்டில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர் இந்தியா சர்க்குலராக போட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்ஸில் போகிறாங்களோ அவங்க மேண்டிட்டரியாக கம்பல்சரி 96 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உள்ள பிசிஆர் டெஸ்ட் எடுத்துருக்கணும். ப்ளஸ் தமிழ்நாடு இ பாஸ் அவங்க வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஏர் சுவேதா ஃபார்ம் நியூ டெல்லி ஏர்போர்ட்.in அந்த வெப்சைட்டில் ஏர் சுவேதா ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ வந்தே பாரத் மிஷன் ஃப்ளைட்ஸில் போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் தயவு செய்து இதை கணக்கில் கொள்ளுங்கள். இந்த விதிமுறைகளை தயவு செய்து பின்பற்றுங்க. இல்லாட்டி உங்களுக்கு போர்டிங் பாஸ் தரத்துக்கு மறுக்கப்படலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.